நீ தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். நான் ஏன் சேர்த்து வைக்கணும்? நீ தானே மாட்டி விட்ட. நீ மாட்டி விட இருந்தா அவங்க எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கு நீ தான் சேர்த்து வைக்கணும். என்னால முடியாது. முடியவே முடியாது. பாரு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கடா. நான் எதுக்குடா சேர்த்து வைக்கணும்? டேய் தப்பு பண்ணிட்டடா. அங்க பாருடா காதலுக்காக உயிரே கொடுக்க துணிச்சிட்டாங்க. சேர்த்து வையேண்டா. டேய் மச்சான் புரியாம பேசாத. எல்லா விஷயத்துக்கும் நாங்க ஜால்ரா அடிக்க முடியாது. சேர்த்து வைடா, சேர்த்து வைடா, சேர்த்து வைடா. சொல்றேன் கேளுடா. சேர்த்து வைடா, சேர்த்து வைடா. ப்ளீஸ் சேர்த்து வைடா. இல்ல சேர்த்து வைடா. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்களே புரியல. உங்க அப்பா மாதிரியே இருக்காண்டி அவங்க அப்பன். ச்சே, என் குடும்பத்தை பத்தி பேசாம உங்க தொண்டல சாப்பாடே இறங்காதே. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? இவங்கள மாதிரி நீங்களும் லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருங்க. நீ கவலைப்படாதம்மா. உங்க அம்மா அப்பா சாத்துல இருந்து நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். ஆமாமா. சிவா, அவரை கூட்டிட்டு வா. நானா? என்னம்மா? போய் கூப்பிடுறா. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் அழவிடு. இப்ப எதுக்கு அழற? எங்க அப்பா எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் எங்க அம்மா என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க தெரியுமா? என்னோட கல்யாணத்துல அவங்க இல்லன்னு நினைக்கிறப்ப என்னால தாங்கிக்க முடியல. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து கொஞ்சம் அழுவு நிறுத்து. என்னால முடியல, ப்ளீஸ். ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டற? நீதான் என்ன புரிஞ்சுக்கல. அவனு புரிஞ்சுக்கலையா? என்னடா இது? சொன்னா கேளு துர்கா. என்ன தொடாத. இப்பே பாரு எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு தினமும் எங்க அம்மா அப்பா மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்கள போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு. உங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நீ அவங்க என்ன இப்ப பிரிஞ்சா இருக்காங்க? அன்பு யார் மேல அதிகமா இருக்கோ அவங்க கிட்டதான் அடிக்கடி சண்டை வரும். உண்மையா லவ் பண்றவங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் கண்டிப்பா மறுபடியும் ஒண்ணு சேருவாங்க. ஆமா ஆமா. சூர்யா, தேவா சொல்ற கட்டி வையண்டா. என்ன மன்னிச்சிரு. நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. இல்ல, நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. என்ன மன்னிச்சிரு. எங்க அம்மா விட நீ என்ன நல்லா பாத்துக்குவ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னோட ஃபீலிங்ஸோட என்னால புரிஞ்சுக்கல பத்தியா. என்ன மன்னிச்சிருக்கா. உன்னை கண்களுக்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் உன் கூட சண்டையே போட மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஏண்டி பாபு சேர்ந்துட்டாங்கல்ல? டேய் நாங்களும் இப்படிதான்டா. நீதான் எங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆமா. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. மச்சான் பார்த்து இதான் லவ் மேரேஜ். சந்தோஷமா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏய் என்ன பண்றீங்க? சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? போதும். வாழணும்னா கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். ஆனா வாழ்த்தணும்னா உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன கருத்து? நல்லா இருங்க. இப்படி வா. வழக்கமா நீ காதலுக்கு சங்குதான் ஊதுவ. முதல் முறையா பீப்பி ஊதி இருக்க. நாங்க எப்பவுமே ஜால்ரா தான் அடிப்போம். ஜிங் ஜாக். சும்மா நிறுத்து. லவ்க்காக யாராவது கையெழுத்து. நீதான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். என்னால முடியாது. என்ன தொடாத. நான் கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு தினமும் எங்க அம்மா அப்பா மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அன்பு யார் மேல அதிகமா இருக்கோ அவங்க கிட்டதான் அடிக்கடி சண்டை வரும். உன்னோட ஃபீலிங்ஸோட என்னால புரிஞ்சுக்கல பத்தியா. என்ன மன்னிச்சிருக்கா. உன்னை கண்களுக்காம நான் பாத்துக்கிறேன். நாங்களும் இப்படிதான்டா. நீதான் எங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. அம்மா, அண்ணனை திட்டின
இல்லையே. அப்பா ஆ. நீங்க திட்டினீங்க. இல்லையேம்மா. என்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அம்மா அப்பாவும் திட்டல, ஃப்ரெண்ட்ஸ் குள்ளயும் சண்டை இல்ல. ஒரு வயசு பையன் வானத்தை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யார் என்ன லவ் பண்ற? எனக்கேவா? நீ தானே சொன்ன ஒரு வயசு பொண்ணு வானத்தை பார்த்துட்டு இருந்தா யாரையோ லவ் பண்றான்னு அர்த்தம்னா, ஒரு வயசு பையனும் வானத்தை பார்த்துட்டு இருந்தா யாரையோ லவ் பண்றான்னு தானே அர்த்தம். யார் என்ன லவ் பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் யாரையோ லவ் பண்றான். ஆனா அதை லவ் பண்றதாவது. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட் வீட்டுக்கா? நல்லா இருக்கே ட்ரெஸ். புது ட்ரெஸ்ஸா? ஆமா. போறீங்களா? சரி. பத்திரமா போங்க. பை அண்ட் பை. Mm-hmm.